Hello my dear cricket viewers, உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினா IPL ஆரம்பிக்க போகுது. சோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு சீரியஸ்லி. நிறைய வீடியோஸ் இதுக்கு அப்புறம் IPL பத்தி வரும். சோ தொடர்ந்து நீங்க பாருங்க. அண்ட் என்ன அப்படினா அந்த IPL அப்படினாலே வந்து ஒரு குதூகலம் ஒரு கொண்டாட்டம். தமிழ்நாடு ரசிகர்கள் வந்து சொல்லவே தேவையில்ல. CSK-வை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. சேப்பாக்ல போயிட்டு ஏதாவது ஒரு மேட்ச் பாத்துறணும் அப்படினு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா நம்மளால போய் மேட்ச் பார்க்க முடியுமா அப்படினா ஆன்லைன் டிக்கெட் எப்படி சேல் ஆகுதுன்னே தெரியாது. ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் சரி நேர்ல போய் பார்க்கலாம் அப்படினா கவுண்டர் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளாக்ல தான் டிக்கெட் வாங்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் 8000 9000 10000 15000 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா விப்பானுங்க. மனசாட்சியே இல்லாம 2000 ரூபாய் டிக்கெட். ஓகே, பட் எல்லாருனாலையும் வந்து பாத்தீங்க அப்படினா டெஃபினெட்லி அவ்வளோலாம் செலவு பண்ணி போய் பார்க்க முடியாது. ஈவன் தோ லாஸ்ட் இயரே MS தோனியோட கடைசி இயர் அப்படிங்கிறதுனால வச்சு தீத்துட்டாங்க டிக்கெட்டோட விலையை. இந்த வருஷம் தான் உண்மையிலுமே கடைசி இயர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. எனிவே தமிழ்நாடு ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த IPL பார்க்க முடியல அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி நடக்கிற பிராக்டிஸ் கேம்பை வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்ல போயிட்டு பார்க்கலாம். அது ஃப்ரீயா அலோ பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல. ஐ திங்க் 2020 அந்த கோவிட் ஹிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி CSK பிராக்டிஸ் கேம்ப் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஒரு 8 நாள் தொடர்ந்து பிராக்டிஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லா நாளும் போனேன். நான் வேற ஒரு சேனல்ல ஒர்க் பண்ண அப்பையில. ஸோ அப்பையில நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டு அங்கிருந்து கவரேஜ் பண்ணி வீடியோ போடுவோம். அங்க இருக்கிற பீப்புள்கிட்ட போயிட்டு பப்ளிக் ரிவ்யூ எடுப்போம். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த வைபே பயங்கரமா இருக்கும். தொடர்ந்து சேப்பாக்ல அலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டே 1ல இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் எப்படி போனுச்சுன்னே தெரியல. ஏன்னா ஃபாரின்ல மேட்சஸ் நடந்துச்சு. திருப்பி சேப்பாக்ல வந்தப்போ வந்து ஃபேன்ஸ் அலோ பண்ணாங்க. பட் ஆனா எல்லா வாட்டியுமே அலோ பண்ணல. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி தான் அலோ பண்ணாங்க. ஏன்னா ஒரு டைம்ல டெய்லி அலோ பண்ணுவாங்க. டெய்லி நம்ம போயிட்டு பார்க்கலாம். பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து டெய்லி அலோ பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச சும்மா அந்த கிரிக்கெட்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சில பேர்கிட்ட கேட்கிறப்போ இந்த வாட்டி ஒரு அளவுக்கு அலோ பண்ணுவாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து அந்த சேப்பாக்கோட ஸ்டேடியத்தோட அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருந்ததுனால தான் ஃபேன்ஸ் அலோ பண்ண முடியல. பட் இந்த வாட்டி வந்து டெஃபினெட்லி ஃபுல்லாவே இதா இருக்குல்ல, அதனால அலோ பண்ணுவாங்க. அந்த தோனியோட கடைசி இயர் வேற அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி ஃபேன்ஸ் எல்லாருமே உள்ள அலோ பண்ணுவாங்க சேப்பாக்ல எல்லா நாளுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி CSK வந்து பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக்ல களமிறங்குறாங்க. அவங்களோட பிராக்டிஸ் கேம்பை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படியும் பிராக்டிஸ் கேம்ப் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அது ஆப்வியஸ்லி எல்லா வருஷமும் அப்படிதான் பண்றாங்க. ஓகே, எக்ஸாக்ட் டேட் நான் கூடிய விரைவில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த டேட். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா CSK கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் இன்டர்நேஷனல் டியூட்டிஸ்ல இருக்காங்களோ அவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இருப்பாங்க. யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்க டொமஸ்டிக் விளையாடாம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேப்பாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருவாங்க. ITC சோலால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கி இருப்பாங்க. ஓகே, ஸோ MS தோனி அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிகர். பிகாஸ் அவரோட லாஸ்ட் இயர் அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வர்ற போட்டோஸ்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மனசு பதறுது. ஏன்னா லாங் ஹேர் வளர்த்துட்டாரு. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த பிரைம் ஸ்போர்ட்ஸ் அந்த பேட் வச்சு விளையாடுறாரு. அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த பேட் ஸ்பான்சர் பண்ணது வந்து அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அந்த சிங், அவர் தான். ஸோ அவருக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியும் அவருக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட லாஸ்ட் கரியரை அந்த ஒரு இதுல விளையாடலாம்னு யோசிச்சிருக்காரா இல்ல மேபி பிராக்டிஸுக்காக மட்டும் அதை எடுத்துட்டு போனா வந்து தெரியல. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போட்டோஸ்லாம் வரத பாக்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூல வேற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேபி இந்த இயர் வந்து நான் வந்து நல்லா புஷ் பண்ணி விளையாடணும்னு நினைப்பேன். ஏன்னா என்னோட முட்டி இன்ஜுரி கொஞ்சம் ஹீல் ஆயிருச்சு. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ நான் எனக்கு இந்த IPL தான் ரொம்ப கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து லோக்கல் கேம்ஸ் விளையாடலாமா என்னங்கிறத பத்தி நான் யோசிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம MS தோனியை இன்னும் 2 வருஷம் இன்னும் ஒரு வருஷம் நினைக்கிறது வந்து எனக்கு என்னமோ அது கரெக்டா படல. ஏன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஒத்து போகுது. IPL ஆக்ஷன் வரப்போகுது, மெகா ஆக்ஷன். ஸோ அதனால வந்து நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணணும். இவரை ரிலீஸ் பண்றதன் மூலம் ஒரு 12 கோடி கிட்ட வந்து CSKக்கு கிடைக்கும். அண்ட் இதை தாண்டி அவருக்கு ஏஜ் ஆயிருச்சு. அண்ட் இந்த வருஷம் கப் அடிக்கிறாங்க அடிக்கல, இது அவரோட ஒரு ஃபேர்வெல் இயரா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் பர்சனலி அவர் எத்தனை வருஷம் விளையாண்டாலும் எனக்கும் சந்தோஷம் தான் அவங்கள மாதிரி. ஓகே, ஸோ டெஃபினெட்லி ஒரு பெரிய IPL 2024 அமைய போது CSK ஃபேன்ஸுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வருஷமும்
டெஃபினெட்லி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி 15,000 20,000 டிக்கெட் விற்பாங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் விற்பாங்க. முடிஞ்சா ஆன்லைனில் புக் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா போயிட்டு வெயிட் பண்ணி கவுண்டரில் டிக்கெட் எடுங்க. பட் அதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, எடுத்து பாருங்க, தயவு செஞ்சு பிளாக்ல வாங்கிலாம் பார்க்காதீங்க, அதுக்கு டிவியில் உட்காந்து பாருங்க. ஓகே, சீரியஸ்லி நான் சொல்றேன். அண்ட் பிராக்டிஸ் செஷன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஒரு சாட்டர்டே சண்டே கூட லீவ் போட்டுட்டு வந்து அதை வந்து ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு போங்க. ஈவினிங் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் என்னோட பர்சனலான ஒரு இதுதான். ஓகே, ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.